வருடங்களுக்கு முன்பெல்லாம் செல்போனே கிடையாது. இப்ப பாருங்க, அமெரிக்காவில் உள்ளவங்களை கூட இங்கேன்னு பார்த்துடலாம். இது எப்படி சாத்தியமோ அதை விட இதெல்லாம் சாத்தியம். இந்த கலசத்துல எல்லா புண்ணிய நதியும் வந்து இதை வச்சுதான் அவன் அதெல்லாம் கண்டுபிடிச்சான். நேரம் கம்மியா இருக்கிறதுனால நான் அதை கொஞ்சம் இல்லைன்னா நிறைய விவரங்கள் இருக்குது. அதனால எல்லா நதியும் வந்து இதுல வந்து கலசத்துல ஆவாகனம் ஆயிருக்கு. எல்லாரும் குளிக்கிறோம் இல்லைங்களா? நான் எல்லா இடங்கள்லையும் சொல்லுவேன், 4 விதமான குளியல் இருக்கு. நம்ம உடம்பு அழுக்கு தேய்வதற்காக மட்டும் குளிக்கிறது இல்லை. குளிக்கிறது என்பது உடலை குளிர்ச்சிப்படுத்துவதற்காக குளிக்கிறது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, காலைல 4 மணிக்கு ஏஞ்சி 6 மணிக்குள்ள குளிச்சிட்டீங்கன்னா நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். பிரம்ம முகூர்த்த குளியல். 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ள குளிச்சிங்கன்னா பணம் வராது, பாக்கியெல்லாம் வரும். 8 மணிக்கு மேல 12 மணிக்குள்ள குளிச்சிங்கன்னா இந்த உடம்புக்கு வந்து எருமத்தன்மை வந்துடும். என்ன வந்துருங்க? உடம்பு சொல்றத மனசு கேட்காது, மனசு சொல்றத உடம்பு கேட்காது. உடம்பு சொல்லும் கீழே உட்காருன்னு, மனசு சொல்லும் காலை வலிக்கும் மேலேயே உட்காருக்கும். வீட்டில் எல்லாம் சோபா டேபிள்லாம் இருக்கக்கூடாது, கீழே தான் உட்காரணும், கீழே தான் எழுந்திரிக்கணும். டைனிங் டேபிளில் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் ஆரோக்கியத்துக்கு வீணாக்கிடுது. சில பேர் சாயங்காலம் 6 மணிக்கு குளிக்கிறவங்களாம் இருக்காங்க, அவெல்லாம் பிசாசு ஆயிடுறாங்க. அப்போ பிசாசு தன்மை நம்மள்டே தான் இருக்குது. அதுமாரி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வீட்லையும் பித்தளை பாத்திரம் யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது, எல்லாம் பிளாஸ்டிக் தான். எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டிலலாம் பித்தளை அண்டாவில் தான் குளிப்போம். பித்தளை அண்டாவில் தான் இட்லி எல்லாம் வச்சாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாளையில இருந்து உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்க, பாத்ரூமில் பித்தளை அண்டா ஒன்று வாங்கி வைங்க. இதுமாரி பித்தளை சொம்பு வாங்கி வைங்க, அதில் குளிங்க. முதல்ல சொம்பு நிறைய தண்ணி எடுத்துக்கணும். குளிச்சு முடிவிட்டு கடைசியாக என்ன பண்ணணும், இந்த தண்ணி மேலே கையை வைக்கணும். வச்சு என்ன சொல்லணும், கங்கா, யமுனா, கிருஷ்ணா, கோதாவரி, பக்கத்தில் ஓடக்கூடிய அரசல் ஆறு, எந்த ஆறு வேணாலும் சொல்லிக்கலாம். இல்லை ஒரு 25 ஆறுலாம் எழுதி நீங்களே மனப்பாடம் பண்ணி கூட சொல்லிட்டு, எல்லா தண்ணியும் இது உள்ள வரணும், என்னை புனிதப்படுத்தணும்னு சொல்லி கடைசியாக தலையில் ஊற்றிக்கணும். ஞானஸ்தானம்னு சொல்றாங்க கிறிஸ்டின்ல. என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணியில முக்கி தான் எடுப்பாங்க. அதே நம்ம என்ன பண்ணணும், டெய்லியே நமக்கு நாம ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். அப்படி சொல்லி இந்த ஜலத்தை நம்ம வந்து அபிஷேகம் பண்ணும்போது நம்ம புனிதமாயிரும். என்ன ஆயிடுறாங்க? அதனால எல்லாரும் கலச தேவதை தியானம் பண்ணீங்க. கலச தேவதாப்யோ நமஹ. எல்லாரும் சொல்லுங்க, சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.